ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி மாரி சேனல். நான் உங்கள் மாரி. என்ன மாதிரி நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்தே வந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் பிளாக் புக் வந்து எடுத்துட்டேன். பிளாக் புக் எடுத்து வெக்கப்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெக்கப்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து ஓடபிள்யூஎஸ் பார்ப்பேன். சரிங்களா, அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து சென்டென்ஸ் வந்து பார்ப்பேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலைல வந்து வெக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். இன்னொரு விஷயம், காலைல வந்து பார்த்தோன்னா நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் நம்ம வந்து எந்திரிக்கலாம். சரிங்களா, காலைல நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 6 மணிக்கு எந்திரிக்கலாம், ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கலாம், 10 மணிக்கு எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம வந்து எந்திரிக்கலாம். சரிங்களா, ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காலைல எழுந்துச்சு நான் பிளாக் புக் எடுத்து நான் என்ன பண்ணேன், படிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராமர் வந்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த நோட்ஸ் எழுதி வச்சதை வந்து என்ன பண்ண ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா, ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து அப்படியே வந்து லைனாக வந்து ஃபுல்லாமே எழுதி வச்சிட்டேன். ஸோ அதான் அப்படியே வந்து எழுதக்கூடாது, நமக்கு புரிஞ்ச நம்ம வந்து எழுதி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிங்க, ஒரு விஷயம். 2வது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் காலைல வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எந்திரிக்கலாம். காலைல நீங்கள் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தோன்னா அதாவது மெமரிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா படிங்க. காலைல வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணேன், காலைல வந்து பார்த்தோன்னா வெக்கப்ஸ், சரிங்களா, வெக்கப்ஸ் வந்து படிங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராமர், சரிங்களா, கிராமர் படிங்க. நானும் அதே மாதிரி கிராமர் வந்து படிச்சிட்டேன். படிச்சதுக்கப்புறம் நான் அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியோ, சரிங்களா, அதாவது அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லியுமே நான் வந்து சால்வ் பண்ண மாட்டேன். நமக்கு எப்போல்லாம் வந்து நமக்கு தோணுதோ அப்போ தான் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதுவும் ரீசனிங் தான் பார்ப்பேன், மேக்ஸ் வந்து பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறது எம்டிஎஸ் வந்து படிக்கிறோம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிற அதுக்குனே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரீசனிங் மட்டும் பார்த்தா போதும். மேக்ஸ் நீங்கள் சுத்தமாக எனக்கு தெரியாது அப்படின்னா கூட விட்டுருங்க. ரீசனிங் வந்து மேக்ஸை விட ஈஸி தான். சரிங்களா, மேக்ஸில் ரீசனிங் வந்து வெரி ஈஸி. ஆனால் ரீசனிங் மட்டும் நீங்கள் பாருங்கள், மேக்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம். சரிங்களா, ரீசனிங் மட்டும் பார்த்தா போதும், எம்டிஎஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். வந்து பாலிட்டி வந்து படிக்கிறேன். ஸோ லூசன் புக் எடுத்தேன். லூசன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சும்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1-2 சும்மா அங்கே குறிச்சிருந்தேன், அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஃபுல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதனால் நோட்ஸ் தான் நான் வந்து மெயினாக வந்து படிப்பேன். ரைட்டா, ஸோ லூசன்ட்டு சும்மா வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு சும்மா பார்த்துட்டு அப்புறம் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டேன், ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன். நோட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே மெயினாக நீங்கள் எடுக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். இதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை பார்த்துனாலும் நீங்கள் வந்து படிக்கலாம், நோ பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டெய்லியுமே வந்து கரெக்டாக டைம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிற என்ன தெரியல. ஓகே, நான் வந்து டைம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஒரு லிமிட், அதாவது எப்படின்னா காலையில் இது படிக்கணும், மதியம்னா இது படிக்கணும், அப்படி வச்சிருப்பேன். டைம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து ஜிஎஸ் வந்து நான் பாலிட்டி படித்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் இருக்குங்க இல்லையா, அதில் பாலிட்டி. ஸோ அந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணேன், எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஆப்லேயோ இல்லை வேறு எதுலேயும் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி புக் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து டே போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.